ஒரு பெரிய மலை அடிவாரத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் அமைதியாக இருந்தாலும் அதைச் சுற்றியிருந்த காட்டைப் பற்றிய பயம் மக்களிடம் இருந்தது. அந்தக் காட்டை யாரும் சென்று பார்ப்பதில்லை. ஏனெனில் அது மந்திரக்காடு, உள்ளே சென்றால் திரும்ப வர முடியாது என்று நம்பிக்கை இருந்தது. அந்த கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். அவன் புத்திசாலி, துணிச்சலானவன், ஆனால் ஆர்வமிக்கவன். அவனுக்கு எப்போதும் அந்தக் காட்டில் என்ன ரகசியம் என்ற கேள்வி. ஒரு இரவு அருண் தூங்கிக் கொண்டிருந்த போது கனவில் ஒரு மென்மையான குரல் கேட்டது. அருண், எங்களை காப்பாற்று, நாங்கள் இந்த காட்டில் சிக்கியிருக்கிறோம். நீ மட்டுமே எங்களை விடுவிக்க முடியும். அவன் பயந்து விழித்தான். ஆனால் அந்தக் குரல் மிகவும் உண்மையாக இருந்தது. அருண் துணிச்சலுடன் காலை வேளையில் காட்டுக்குள் செல்கிறான். முதல் பகுதியில் எல்லாமே சாதாரணமாக இருந்தது. ஆனால் சில அடிகள் சென்றதும் மரங்கள் தானாக அசைந்தன, காற்றில் சில ஒளிகள் மினுங்கின. அவன் முன்னே செல்லும்போது 2 மரக்காவலர்கள் தோன்றினார்கள். இங்கே நுழைய யாருக்கும் அனுமதியில்லை. உன் மனம் சுத்தமாக இருந்தால் மட்டுமே நீ செல்ல முடியும் என்றனர். அருண் அவர்களை அன்பாகப் பேசி தனது நோக்கத்தை விளக்கினான். காவலர்கள் வழிவிட்டனர். யார் நீ இங்கு உள்ளே நுழைய? யாருக்கும் அனுமதி இல்லை. வந்த வழியே திரும்பி சென்றுவிடு. என் பெயர் அருண். நான் இங்கே அருகில் இருக்கும் கிராமத்தில் வசித்து வருகிறேன். நேற்றிரவு காட்டுக்குள் ஒரு அசரீரி கேட்டது. காட்டுக்குள் அனைவரும் சிக்கியுள்ளனர். நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறியது. காட்டின் நடுவில் சென்றபோது பல கிராமத்தினர் செல்ல வழி தெரியாமல் நின்றனர். அவர்கள்தான் அந்தக் குரலில் உதவி கேட்டவர்கள். அருணின் முன் இருந்த மக்கள் கூறினார்கள், நேர்மை, அன்பு, துணிவு கொண்டவரால் மட்டுமே இங்கிருந்து செல்ல வழி தெரியும் என்றார்கள். நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். நான் உங்களை வெளியேற அழைத்துச் செல்கிறேன். படுத்தினான். நீக்கல் அனைவரும் பயப்பட வேண்டாம். அருண் துணிவுடன் செல்ல செல்ல மரங்கள் வழிவிட்டன. அருண் அனைவரையும் காட்டுக்கு வெளியே அழைத்து செல்கிறான். அருண், நீ இல்லை என்றால் எங்களால் வெளியே வந்திருக்க முடியாது. மிக்க நன்றி அருண். அன்றிலிருந்து மக்கள் அனைவரும் துணிவுடனும் சுயநலம் இல்லாதவர்களாகவும் மாறினார்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.